என் பொண்ணு எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கா, நீ என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்க? சீரியஸா இருக்காங்கன்னா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே? எதுக்கு வெட்டி இங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நான் பேசுறது உனக்கு வெட்டியா இருக்கா? உனக்கு இந்த சுபத்ராவை பத்தி தெரியாது. ஐயோ ஆண்டி, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் ஆண்டி. பணம் தான் உங்களுக்கு பிரதானம்னு எனக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்காக வீட்டுக்கு வந்த மருமகளை பையன் கூட சேர்ந்து வாழ விடாம எப்படியாவது பிரிச்சு அவளை வீட்டுக்கு வாழ வெட்டியா அனுப்பணும்னு நீங்க போராடுறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆண்டி. பணத்துக்காக தான் வீட்டுக்கு வந்த மருமகளை வாழ வெட்டியா ஆனாலும் பரவாயில்லன்னு தான் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு இருக்கிற சொத்தை இன்னும் கூட்டிக்கணும்னு பிளான் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி. ஏய், என்னடி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற? யாருகிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு. யாருகிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன் பாட்டி. சின்னவங்க தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பெரியவங்க தான் அனுபவத்தால அவங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க. வளர்ந்த பிறகு நல்லது கெட்டதுன்னு சொல்லி புரிய வைப்பாங்க. ஆனா இங்க சின்னவங்க செய்யறது தப்புன்னு தெரிஞ்சு கூட அத ஒத்துக்கிட்டு அதுக்கு துணையா இருக்கிற சுபத்ராவோட அம்மா கிட்டயும் யானை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தப்புன்னு தெரிஞ்சும் அதையே செஞ்சிட்டு இருக்க சுபத்ரா ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. ஏய், என்ன கொழுப்பா? நான் என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறேனா? என் ஆசையில மண்ணை வாரி போட நினைக்கிற அந்த சக்தியை வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறேன். இல்ல ஆண்டி, நீங்க சக்தியை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ ரொம்ப நல்லவ. என்ன பிரெயின் வாஷ் பண்ண நினைக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் சரி, நானும் மாற மாட்டேன். அந்த சக்தியையும் இங்க இருந்து அனுப்பாம விட மாட்டேன். தூங்குறவங்கள கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை என்ன பண்ணாலும் மாத்தவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி. சிவா சரியும் சக்தியும் பிரிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கே இவ்ளோ இருக்குன்னா அவங்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் அடுத்த டாஸ்க்ல சிவா சார் அவர் மனசுல இருக்க காதல சக்தி கிட்ட சொல்ல வைப்பேன். சிவா சாரையும் சக்தியும் சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ வைப்பேன். அடி பாவி! நான் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாளும் நடக்காது. ஆண்டி, நீங்க நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, இத தடுத்து நிறுத்தவே முடியாது ஆண்டி. ஏன்னா சக்தியோட நல்ல மனசுக்கு அவ சிவா சாரோட சேர்ந்து கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் இந்த டாஸ்க கண்டிப்பா நடக்கவே விட மாட்டேன். இந்த டாஸ்க நான் எப்படி நடத்தி காட்டுவேன்னு மட்டும் நீங்க பாருங்க. இந்த சுபத்ரா கிட்டே சேலஞ்சா? அதையும் நான் பாத்துறேன். ஆண்டி, வெள்ளை குதிரை ஜெயிக்குதா இல்ல கருப்பு குதிரை ஜெயிக்குதான்னு பந்தயத்துல ஓடும்போது தானே தெரியும். இந்த சேலஞ்சுக்கு நானும் ரெடி. என்னம்மா இவ இப்படி பேசிட்டு போறா? அந்த சக்தியோட சேர்ந்து சேர்ந்து இவளுக்கும் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ, ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாதுமா? நீ ஏமா கவலைப்படுற? இவளோட திமிர கூடிய சீக்கிரமே அடக்கிடுற. மாமா, ஏன் மாமா டல்லா இருக்கீங்க? நானா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா பொய் சொல்லாதீங்க மாமா. ஏய், நான் ஒன்னும் பொய் சொல்லல. மாமா, இந்த முகம் உண்மையை மட்டும் பேசுற முகம் மாமா. இதுக்கு பொய் சொல்ல தெரியாது. நீங்க எவ்வளவுதான் மறைச்சு பேசினாலும் உங்க முகம் காட்டி கொடுத்துரும் மாமா. அப்படியா? என் முகம் அப்படியா காட்டி கொடுக்குது? அட
ஆமா மாமா. ம். இப்போ நான் ஏன் இவ்ளோ தூரம் உங்க கூடயே வாழணும்னு நினைச்சு முயற்சி பண்றேன்? ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் என்ன வேண்டாம் வேண்டான்னு சொல்றப்பெல்லாம் உங்க முகம் சக்தி நீதான் எனக்கு வேணும் நீதான் எனக்கு வேணும்னு சொல்லுது மாமா. அத வச்சுதான் நானே முயற்சி பண்றேன்னா பாத்துக்கோங்களேன். ஏய் பேசாம போறியா இல்லையா? இங்க பாருங்க, இப்ப கூட பாருங்க, நீங்க போன்னு சொல்றதுல உங்க முகத்துல இன்னும் என் பக்கத்துல வான்னு சொல்ற மாதிரி இருக்கு மாமா. கிட்ட இருந்து எப்பதான் விடுதலை கிடைக்கும்? என்ன மாமா தலைவலிக்குதா? நான் வேணா தைலம் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடவா? ஏய் அந்த தைலத்தை நீயே தேய்ச்சுக்கோ. எனக்கு இருக்கிற ஒரே தலைவலி நீதான். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாம போறியா? சாரி மாமா, நீங்க படுத்துக்கோங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். மாமா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன? அதான் மாமா, மருதாணி செவந்துச்சுன்னா நான் கேட்டதை நீங்க செய்யறேன்னு சொன்னீங்கல்ல அது. ஏய் கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? படிச்ச பொண்ணு தானே நீ. இதெல்லாம் முட்டாத்தனமான ஐடியான்னு உனக்கு தோணல? மருதாணி செவக்குமா? அப்படி செவந்தா நான் உன் மேல பாசமா இருக்கேன்னு அர்த்தமா? இங்க பார், மருதாணின்னு ஒண்ணு வைக்கிறது கை செவக்கிறதுக்காக தான். அதுல போய் பாசம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ற லூசுத்தனமா இல்ல? அப்படியே மாமா அது செய்யறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? அது அது எல்லாரும் முன்னாடி ரஞ்சித் சொன்னனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். மாமா இதுதான் முட்டாள்தனமான செயலாச்சே. நீங்க அங்கேயே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. உங்களை யாரு கம்பல் பண்ண போறா? மாமா நீங்க எதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. நான் உங்க மனசுல இல்லைன்னு ப்ரூவ் பண்ண தானே இதை ஒத்துக்கிட்டீங்க. எப்படியாவது நான் உங்க மனசுல இல்லைன்னு நிரூபிச்சு என் மனசுலயே ஒரு வெறுப்பை உண்டாக்கி டிவோர்ஸ்க்கு அப்புறம் மொத்தமா என்னை விட்டு பிரியலான்னு தானே பிளான் பண்ணிருக்கீங்க. மாமா என் மேல லவ் இல்ல, உங்க மனசுல நான் இல்லைன்னு உங்க வாய் சொன்னாலும் உங்க முகமும் செயல காட்டி கொடுத்துரும் மாமா. இங்க பாருங்க மாமா, தேவையில்லாம இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியாவை பிளானே பண்ணாதீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்துருச்சு. நீங்க எவ்வளவுதான் அது மூடி வச்சாலும் சூழ்நிலை அது காட்டி கொடுத்துரும் மாமா. இங்க பார், திரும்ப திரும்ப நீ லாஜிக்கா பேசினாலாம் அதெல்லாம் ஒன்றும் உண்மையாயிடாது. நான் உன்னைய லவ் பண்ணல. தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாம நீ போய் உன் வேலையை பாரு. சரி மாமா, நான் உங்களை தொந்தரவு பண்ணல, நான் கிளம்பிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீங்க செய்யணும். இன்னும் என்ன? மாமா மருதாணி செவந்தா நான் கேக்குறத நீங்க செய்யறேன்னு சொன்னீங்கல்ல. சரி, என்னன்னு சொல்லி தொலை. ஒரு நிமிஷம் மாமா. என்ன சொல்ல போறாளோ? என்ன கதவெல்லாம் சாத்துறா? ஏதாவது ஏற கூடமா சொல்லுவாளோ? இவ பொசிஷன் இவ லுக்கு சரியில்லையே. ஏய், இப்ப எதுக்கு நீ கதவெல்லாம் சாத்துற? சும்மா சும்மாவா? ஏய், நீ எதுவா இருந்தாலும் அங்க இருந்து கேளு. சிவா உஷாரா? ஏய், உன்னை அங்க நின்னுதான் கேட்க சொன்ன. நில்லு. இப்ப எதுக்கு நீ கிட்ட வர? ஏய், என்ன? அது வந்து மாமா, சில விஷயங்களை சில இடத்துல இருந்து கேட்டாதான் மாமா நல்லா இருக்கும். அதனால்தான் மாமா நான் இப்படி நெருங்கி வந்த. இப்ப கேக்குட்டா மாமா? ஏய், கேளு. ஆனா எதுவும் ஏடாகடமா கேட்காம சிம்பிளா கேளு. கேக்கட்டும். ஏய், சீக்கிரம் கேட்டு தொலைன்னு சொல்றேன்ல. அது அதுனா எது? அதுதான் மாமா, அதான் எது? அதுதான்
சாகர வரைக்கும் உங்களை விட்டு பிரியாத வர வேணும் மாமா. நீங்க கட்டின தாலி என்னைக்கும் என் கழுத்துல தைச்சிருக்கணும் மாமா. நீங்க வச்ச பொட்டு என் நெத்திய விட்டு நீங்காம இருக்கணும் மாமா. நீங்க வச்ச பூ என் தலையில நிலைச்சு இருக்கணும் மாமா. உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் கடைசி வரைக்கும் என் மனசுல இருக்கணும் மாமா. உங்க மனைவியா நீங்க கட்டின தாலியோட கடைசி வரைக்கும் நான் உங்க கூட வாழணும் மாமா. உங்க மடியில தான் மாமா என் உயிர் போகணும். இது போதும் மாமா எனக்கு. அதை தவிர நீ வேற எதை வேணாலும் கேளு. இதை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் மாமா. அது நடந்தாலே போதும். அது மட்டும் உனக்கு நடக்கவே நடக்காது. பார்க்கலாம் மாமா. பார்க்க தானே போற. ஏய், இப்ப எதுக்கு என்னோட பறையை எடுக்கிற? உங்க போர்வை தானே எடுத்த. என்னமோ உங்களையும் எடுத்து போத்திட்ட மாதிரி சொல்றீங்க. அடுத்து என்ன டாஸ்க் வைக்கலாம்? இல்ல இல்ல அது வேணாம், அது வேணாம், வேணாம். அதுவும் இப்படி பண்ணாலும் அது செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆக மாட்டேங்குது. அப்பா, என்ன பண்ணலாம்? அப்படி என்ன யோசிக்கிறா? ம்? ஏண்டி அப்படி என்னடி யோசிக்கிற? ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல, வழக்கமா நீ பாட்டுக்கு வந்து தூங்கிடுவியே, அதனாலதான் கேட்டேன். வேற என்ன யோசிக்க போற? எல்லாம் சிவாவையும் சக்தியும் சேர்த்து வைக்கிறத பத்தி தான். அதான பார்த்தேன், நீ வேற என்னத்த யோசிக்க போற? ஏண்டி ஐடியா ஏதாவது கிடைச்சதா? இன்னும் இல்ல பாட்டி. ஏண்டி இன்னுமா உனக்கு ஐடியா கிடைக்கல? நீதான் அந்த சக்தி மாதிரி சூனியக்காரியாச்சே. என்ன? இல்ல, இந்நேரம் உனக்கு ஐடியா கிடைச்சிருக்கணுமே. ஆ, ஐடியாலாம் ரெடியா தான் இருக்கு. ஆ, அப்படியா? என்ன ஐடியா? சொல்லு 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 சொல்லு. அதுவா? அது என்னன்னா, சிவா உண்மையிலே உங்களுக்கு சக்தி மேல லவ் இல்லனா உங்க அம்மாவையும் உங்க ஆசை பாட்டியையும் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். இதுதான் டாஸ்க். ஏய் ஏய், என்னையும் என் பொண்ணையும் வீட்டை விட்டு துரத்திடுவானா? துரத்திடுவானா அந்த சிவா? என் பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த சக்தி தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போவா. ஆமாம் பாட்டி. ஆனா போறதுக்கு முன்னாடி நீ வாக்குமூலம் கொடுத்தால ஒரு வீடியோ, அத சிவா கிட்ட காட்டிட்டு தான் போவா. என்ன, சக்தி கூட நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து போற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? நாங்க சக்தியை வீட்டை விட்டு துரத்த மாட்டோமே, சிவாவும் எங்களை வீட்டை விட்டு துரத்த மாட்டானே. அப்ப வெரி சிம்பிள். சிவாக்கு சக்தி மேல லவ் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடும். ஆமால. என்ன டார்லிங், பயந்துட்டியா? கவலைப்படாத, நான் அந்த அளவுக்கு யோசிக்கிற ஆள் இல்ல. ஓ, அப்பாடா. அப்போ நீ இன்னும் ஐடியாவே பண்ணலையா? ஆமா டார்லிங், பேசாம நீ ஒரு ஐடியா சொல்ல. என் ஐடியாவை வச்சு எனக்கு ஆப்பு வைக்கவா? அது சரி, நானே ஐடியா கொடுத்தா உன் பிளான ஈஸியா முறியடிச்சிருவனே. அப்ப என்ன பண்ணுவ? இல்லனா மட்டும் நீ நேர்மையா நடந்துப்ப. பூராத்தையும் ஓட்டு கேட்டுட்டு போய் உன் பொண்ணு கிட்ட ஒண்ணு விடாம சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட பாப்பல. இங்க பாரு பாட்டி, நீ என்னதான் பிளான் பண்ணாலும் சிவாவையும் சக்தியும் சேர்த்து வைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏய், நீ சிவாவையும் சக்தியையும் சேர்த்து வைக்க போறியா? முதல்ல உனக்கு வைக்கணும்டி ஆப்பு. அடுத்து என்ன டாஸ்க் வைக்கலாம்? எப்படி வைக்கலாம்? அடியே, நீ ஐடியா பண்ணு. கண்டிப்பா நான் அதை விட்டு கேப்பேன். அதை என் பொண்ணுகிட்ட சொல்லி நாங்க ஒரு பிளான் போட்டு அதை உடைச்சுக்கிட்டே இருப்போம்டி. இப்போ என்ன பண்றது? என்ன பண்ணலாம்?
ஒரு டாஸ்க்கும் கிடைக்க மாட்டேங்குதே. ச்சே. ஐடியாவை புடிச்சிருவாளோ? என் கழுத்துல இந்த தாலி இருக்கிற வரைக்கும் என்னையும் சிவாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அது அவராலையும் பிரிக்க முடியாது. எஸ், சூப்பர், ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா கிடைச்சிருச்சா? எஸ், சூப்பர், ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா கிடைச்சிருச்சா? எஸ். அம்மாடி அம்மாடி, பாட்டி உன்னை திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா. டாஸ்க் என்னன்னு சொல்ல. ஏ கிழவி, எப்படியும் நான் காலையில சிவா கிட்ட சொல்லும் போது நீ ஒட்டி கேட்டு தெரிஞ்சுக்க தானே போற. பேசாம நீ போய் படுப்போ, காலையில தெரிஞ்சுக்கலாம். அம்மாடி 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 அம்மாடி, காலையில வரைக்கும் எனக்கு சஸ்பென்ஸ் தாங்காதுமா. தயவு செஞ்சு சொல்லுமா, என்ன பிளான்? என்ன முடியாது. எதுவா இருந்தாலும் நீ காலையில ஒட்டி கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்ப என்ன ஆளு விடு, நான் தூங்குறேன். அம்மாடி அம்மாடி அம்மாடி, சொல்லுமா சொல்லுமா, என்ன பிளான் சொல்லுமா. முடியாதுன்னு சொல்றல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேசாம போய் தூங்குங்க. ஐயோ எனக்கு தூக்கம் வராதுடி. அடியே சொல்லிட்டு பண்றீ. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? ஒரு விஷயத்தை கேட்டா சொல்ல மாட்டியோ? இப்ப நீ சொல்லல கொன்னுடுவோம் உன்னை. என்ன சொன்ன? என்ன பூச்சாண்டி காட்டுறியா? நீ சஸ்பென்ஸோடவே இரு. உனக்கு நான் இந்த டாஸ்க் சொல்லவே மாட்டேன். குட் நைட். ஐயோ 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 ஐயோ, என்ன டாஸ்க்னு சொல்லாம படுத்துட்டானே. நான் என்ன பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோ அடி பாவி, நல்லா தூங்கு தூங்கு. என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் வராதே. அடியே கங்கா, அடியே ரஞ்சித்து, ஐயோ ஐயோ, என்ன பைத்தியக்காரி மாதிரி புலம்ப வச்சிட்டாலே. அடி படுபாவி, நீ நல்லா தூங்குறியே. ஐயோ தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கே, தூக்கம் வர மாதிரி இருக்கே. இவ கூட டாஸ்க் என்னன்னு சொல்லேண்டி படுபாவி. ஐயோ ஏய், டாஸ்க் என்னன்னு சொல்லுடி. நீ இப்படி புலம்பிக்கிட்டே இரு, இதுதான் உனக்கு தண்டனை. இந்தாங்க, வாங்க சாமி, இதான் நம்ம வீடு. சாமி வாங்க, உட்காருங்க சாமி. மீனாட்சி, மா, மீனாட்சி, பாட்டி, மீனாட்சி. டேய் கத்தாதடா, எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? ஏய், நான் கூப்பிட்ட லிஸ்ட்ல உன் பேரே இல்ல, அப்புறம் நீ எதுக்கு வந்து நிக்கிற? போடா. ஏய் இரு, குருசாமிலாம் வந்திருக்காரு. வணக்கம் சாமி. டேய் சுந்தரு, வணக்கம். எதுக்குடா எங்களை கூப்பிட்ட? ஆமா, இது யாரு? பாட்டி, இவருதான் பாட்டி குருசாமி. நாளைக்கு நம்ம வீட்ல இருமுடி பூஜை நடக்க போகுதுல்ல, அதனாலதான் நம்ம வீட்டை பார்த்து நம்ம வீட்ல என்னெல்லாம் தேவைன்றத சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஓஹோ சரி. சாமி, இவங்க தான் என் மனைவி மீனாட்சி சாமி. வணக்கம். இது எங்க அம்மா, இது என் பாட்டி. வணக்கம். அது என் அண்ணன் சிவா. வணக்கம். அது எங்க அண்ணன் வைஃப் சக்தி. வணக்கம். வணக்கம். அவர்தான் என் சகல ரஞ்சித் ப்ரோ. வணக்கம். ஏய், சின்ன நக்கலா, அப்படி குத்திருவேன் பாத்துக்கோ.